வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். திருநெல்வேலி ஜாகிர் உசேன் கொலை வழக்கை கையில் எடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். 4 வாரங்களில் விரிவான விளக்கம் அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு மாநில டிஜிபிக்கு உத்தரவு. டாஸ்மார்க் ஊழல் வழக்கு விசாரணையில் இருந்து நீதிபதிகள் ரமேஷ், செந்தில்குமார் விலகல். டாஸ்மார்க் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு தடை விதித்தவர்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. மாநில அரசுகளுக்கும் அதிகாரம் இல்லை என்று கூறி மழுப்பு வரும் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்று கருத்து. சென்னையில் 1 மணி நேரத்தில் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, கிண்டி உள்ளிட்ட 7 இடங்களில் செயின் பறிப்பு. வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 விமான நிலையத்தில் வைத்து கைது செய்த போலீசார். வாணியம்பாடியில் அரசு பேருந்து நிற்காமல் சென்றதால் பின்னால் ஓடிய +2 மாணவி. அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். உக்ரைனின் சுமி நகரத்தின் மீது நடைபெற்ற ஏவுகணை தாக்குதலில் 88 பேர் படுகாயம். போர் நிறுத்தம் என கூறிக்கொண்டே ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாக உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு. 18வது IPL கிரிக்கெட் போட்டி. குஜராத், பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மும்மொழிக் கொள்கை திணிப்பை எதற்கும் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் உரையாற்றினார். அப்போது இருமொழிக் கொள்கை விவகாரத்தில் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் தங்கள் மொழி உணர்வை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் கல்விக்கு உரிய நிதியை தராவிட்டாலும் இனமானத்தை அடகு வைக்க மாட்டோம் என்றும் இது பணப்பிரச்சனை இல்லை, இனப்பிரச்சனை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முன்கூட்டியே புகார் அளித்தும் காவல்துறை செயலாற்றியது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தானாக வழக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக ஆணையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்டதை குறிப்பிட்டுள்ளது. அதற்கு முன்பே அவர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதையும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளது. வக்பு வாரிய நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்க ஜாகிர் உசேன் சட்ட போராட்டம் நடத்தி வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து 4 வாரங்களில் விரிவான விளக்கம் அளிக்கும்படி தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மார்க் ஊழல் வழக்கு விசாரணையில் இருந்து நீதிபதி ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோர் விலகியுள்ளனர். சென்னை எழும்பூரில் தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள டாஸ்மார்க் தலைமையகத்தில் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து 3 நாட்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் முடிவில் டாஸ்மார்க் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதையடுத்து அமலாக்கத்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மார்க் சார்பில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டனர். அந்த மனுக்களில் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் டாஸ்மார்க் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், விசாரணை என்கின்ற பெயரில் டாஸ்மார்க் அதிகாரிகளை துன்புறுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், ஆவணங்களை பறிமுதல் செய்ததை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோர் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். அவரை டாஸ்மார்க் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க தடை விதித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து விலகிக் கொள்வதாக நீதிபதிகள் இருவரும் அறிவித்துள்ளனர். இனி இந்த வழக்கு வேறொரு அமர்வில் விசாரணை பட்டியலிடப்படும். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அடுத்த மாதம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த உள்ளதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகம், பீகார், ஒடிசா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து 5வது மாநிலமாக ஜார்க்கண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆந்திரா உள்ளிட்ட மேலும் சில மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வெற்று நாடகங்களை மட்டுமே நடத்தி வருவதாக கண்டித்துள்ளார். உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசிற்கு உள்ள அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இவ்வளவுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்றும், எவரேனும் கோரினால் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்.
புகழ்பெற்ற வில்வித்தை பயிற்சியாளருமான சிஹான் ஹுசைனி புற்றுநோய் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிர் பிரிந்தது. இந்திய வில்வித்தை கழகத்தின் தேசிய துணைத் தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர் சிஹான் ஹுசைனி. நவீன வில்வித்தை பயிற்சியாளரின் முன்னோடியாக விளங்கியவர். சிற்பக்கலையிலும் நிபுணத்துவம் வாய்ந்தவர். தனது மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர். அவர் மறைவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சிஹான் ஹுசைனியின் மறைவு இந்திய விளையாட்டுத் துறைக்கு பேரிழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது உறவினர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆம்பூர் அருகே திருப்பதிக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது சரக்கு வாகனம் மோதியதில் பெண் பக்தர் உயிரிழந்தார். மேலும் 2 காயமடைந்தனர். ஊத்தங்கரையில் இருந்து 90 பேர் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். அவர்கள் இன்று காலை விண்மங்கலத்தில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருந்து சோப்பு ஏற்றிக்கொண்டு வேலூரை நோக்கி வந்த சரக்கு வாகனம் அவர்கள் மீது மோதியது. இதில் ஊத்தங்கரை கருவனூரைச் சேர்ந்த புஷ்பா என்ற பெண் பக்தர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த 2 ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் செங்கோட்டையனை கைது செய்தனர். தூத்துக்குடியில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கு கல்வி சுற்றுலா பேருந்தை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறன் உடைய சிறப்பு குழந்தைகள் கல்வி சுற்றுலாவிற்காக திருநெல்வேலியில் உள்ள மாவட்ட அறிவியல் மையம், அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு பேருந்து மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். இச்சுற்றுலா பேருந்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம் பகவத் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியருக்கு சிறப்பு குழந்தைகள் ரோஜா பூ கொடுத்து வரவேற்றனர். வரவேற்பு அளித்த குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சாக்லேட் கொடுத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது சொகுசு கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 காயமடைந்தனர். எல்லேரியைச் சேர்ந்த வீரபாண்டியன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் மேலும் 2 ஏற்றி சென்று கொண்டிருந்தார். சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று இவர்களின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் வீரபாண்டியன் உள்ளிட்ட 3 படுகாயமடைந்தனர். காயமடைந்த 3 முதற்கட்டமாக காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய சிதம்பரத்தைச் சேர்ந்த சந்தீப் குமாரை கைது செய்து அவரது சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் கல்லூரியின் பேருந்தை கடத்திச் சென்ற அதே கல்லூரியைச் சேர்ந்த மாணவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் டிப்ளமோ படித்து வரும் மாணவர் கபிலன் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து கல்லூரியின் பேருந்தை கடத்தியுள்ளனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதற்கிடையே பேருந்தில் டீசல் இல்லாததால் அறந்தாங்கி அருகே பேருந்தை நிறுத்திவிட்டு மாணவர்கள் தப்பிச் சென்றனர். பின்னர் பேருந்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கபிலன் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். யூடியூப் வரும் திமுக பிரமுகருமான குடியாத்தம் குமரன் வீட்டை முற்றுகையிட்ட பாஜக மகளிர் அணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் குமரன் பாஜக மகளிர் அணியை பற்றி யூடியூப்பில் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் விளக்குமாறு முரம் ஆகியவற்றுடன் குமரன் வீட்டை முற்றுகையிட்டு அவரை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் காவல்துறையினர் முற்றுகையில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியினரை கைது செய்தனர். வாணியம்பாடியில் மின்கசிவு ஏற்பட்டதில் மின்சார இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ரியல் எஸ்டேட் தொழிலாளியான சபீக் அகமத் என்பவர் வசித்து வருகிறார். இவரது மின்சார இருசக்கர வாகனத்தை வீட்டில் சார்ஜ் செய்தபோது திடீரென மின் கசிவு ஏற்பட்டு வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் மின் இணைப்பை துண்டித்து தீயை அணைத்தனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் மின்சார இருசக்கர வாகனம், பல்சர் பைக் மற்றும் வீட்டு ஜன்னல்கள் தீயில் கருகி சேதமடைந்தனர். சங்ககிரியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது.
சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 106 நவீன சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், குற்றச் சம்பவங்களை தடுக்கவும் பெண்களின் பாதுகாப்பு நலனை கருதியும் நவீன சிசிடிவி கேமராக்கள் 31 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர்கள் சோமசுந்தரம், சங்ககிரி டிஎஸ்பி ராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெருமாள் கோவிலில் கதவை கடப்பாறையால் உடைத்து திருடர்கள் உண்டியலை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆத்தூர் நாராயணபுரத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் கதவை உடைத்து உண்டியலை திருடிச் சென்றிருப்பது குறித்து அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் கோவிலில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது அதிகாலையில் திருடர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து கோவிலின் கதவை கடப்பாறையால் உடைத்து உள்ளே சென்று உண்டியலை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை பருவம் தொடங்கும் முன் சிக்னல் விளக்குகள், சிசிடிவி கேமராக்கள் ஆகியவற்றை பராமரிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலுக்கு ஏப்ரல், மே மாதங்களில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வர். இதை முன்னிட்டு மூஞ்சிக்கல் சந்திப்பு, ஏழுச்சாலை சந்திப்பு, ஏரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிக்னல் விளக்குகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை பராமரிக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பகுதிகளில் புதிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரியுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுவதால் குற்ற செயல்கள் தடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கோட்டை மைதானத்தில் சிஐடியு ஆட்டோ சங்க தலைவர் தியாகராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக ஆட்டோ செயலியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் 13 ஆண்டு காலமாக உயர்த்தப்படாத கட்டணத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழியின்படி புதிய ஆட்டோ வாங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு நிர்வாகி வெங்கடபதி, ஆட்டோ சங்க செயலாளர் உதயகுமார், பொருளாளர் மகாதேவன், அண்ணா தொழிற்சங்க பேரவை மாவட்ட பொருளாளர் அன்பு, தலைவர் மூர்த்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நெய்வேலியில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் சட்டமன்ற தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து திமுகவினர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய அரசு கொண்டு வரும் தொகுதி மறுசீரமைப்பின்படி தமிழகத்தில் 8 நாடாளுமன்ற தொகுதிக்கு மேல் குறைய வாய்ப்புள்ளதால் இந்த திட்டத்தை முதல்வரோடு இணைந்து நாம் எதிர்க்க வேண்டும் என்று கூறினார். சேலத்தில் திமுக சார்பாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் சிவலிங்கம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் கருணாநிதி, மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ்குமார், சின்னதுரை, ஒன்றிய செயலாளர் சித்தார்த்தன், பேரூராட்சி தலைவர் லோகம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அறந்தாங்கி மன்மதன் சுவாமி கோவிலில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருப்புவன வாசல் கிராமத்தில் மன்மத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நடைபெறும் காமன் பண்டிகை விழாவையொட்டி மாட்டு வண்டிகள் எல்லை பந்தயம் நடைபெறும். இதில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசாக ரூபாய் 3 லட்சம் வழங்கப்பட்டது. பந்தய நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சேலம் மலைப்பகுதியில் திடீரென நின்ற பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கருமந்துறைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவ்வழியாக சென்ற பேருந்து ஒன்று திடீரென மலைப்பகுதியில் செல்ல முடியாமல் சாலையில் நின்றது. தொடர்ந்து நீண்ட நேரம் ஆகியும் பேருந்து இயங்காததால் பயணிகள் கீழே இறங்கி பேருந்தை தள்ளி உள்ளனர். தொடர்ந்து மலைப்பகுதிக்கு செல்லும் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் சாலையில் நின்றதாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர்.
தூத்துக்குடியில் புதிய குடியிருப்புகளை கட்டி வீடுகள் வழங்க வேண்டும் என தாவேகா அஜிதா ஆக்னல் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி அருகே உள்ள ராஜீவ்காந்தி நகரில் குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கட்டிடத்தை ஆய்வு செய்த பொறியாளர்கள் மக்கள் வாழ தகுதியற்ற கட்டிடமாக உள்ளது என கூறி பொதுமக்களை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதையடுத்து தூத்துக்குடி தாவேகா பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் குடிசை மாற்று வாரியம் புதிய குடியிருப்புகளை கட்டி வீடுகள் வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜீவ்காந்தி நகர்லேருந்து சுப்புலட்சுமி நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு 444 குடிசை மாற்று வாரியத்திலேருந்து 444 வீடு இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்பொழுது இந்த வீடுகள்லாம் மேல் கூரைகள்லாம் இடிந்து பழுது பார்க்கறதுக்காக எங்களுக்கு எல்லாத்தையும் வெளியே அகற்றப்படுவாங்க, எங்களை ஒரு 4 வருஷம் வெளியே போய் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்திட்டையும் போய் கேட்டு முறையிட்டு பார்த்துட்டோம். எந்த பதிலும் வரலை இது வரைக்கும். இப்போ வரைக்கும் எங்களை போன வர வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வெளியே போய் தான் ஆகணும், அப்படி உங்களுக்கு வீடு எதுவும் வேணும்னா 3,65,000 ரூபா கொடுத்து நீங்கள் வெளியே போய் இருங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் வாழ்வாதாரம் குறைந்தவங்க தான் இங்கே இருக்கும். எல்லோரும் அன்னாடு பாடுபடுறவங்க தான் இங்கே இருக்கும். யாருமே பணக்காரங்க இங்கே வந்து வாடகைக்கு இருக்கலை. வாடகைக்கு உள்ளவங்களை வேணால் காலி பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்கிறதுனால எங்களை மொத்தமாக நாங்கள் அலர்ட் ஆனவங்களே சேர்ந்து காலி பண்ணி 444 வீட்டுக்காரங்களும் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு கேட்டால் மேல்கூரை இடியுது, நாங்கள் பழுது பார்த்து தர மாட்டோம், இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியலை, வாடகை கொடுக்க வழி இல்லை. வெளியில் போய் வாடகை கொடுக்கவோ அட்வான்ஸ் கொடுக்கவோ எங்களுக்கு தகுதி இல்லை. 5,000 10,000 கேட்காங்க, 30,000 ரூபா அட்வான்ஸ் கேட்காங்க, 5,000 ரூபா வாடகை கேட்காங்க. எங்களால் முடியாது. எங்களுக்கு ஏதாவது தயவு பண்ணி எல்லா குடும்பத்தாரையும் 444 குடும்பத்தாரும் ரோட்டில் போய் தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஆலங்குடி அருகே முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வானக்கன் காடு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. தேரோட்டத்தையொட்டி மாப்பழா, வாழை என முக்கணிகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீற்றிருக்க மங்கள இசை முழங்க வான வேடிக்கைகளுடன் 4 வீதிகளிலும் தேர் இழுத்து வரப்பட்டது. சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேரை இழுத்து வந்தனர். தேர் நிலைக்கு வந்த பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இனி வருவது உலக செய்திகள். நியூசிலாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.8 பதிவாகியுள்ளது. நியூசிலாந்து நாட்டின் கீழ் தெற்கு தீவில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 5:30 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. தெற்கு தீவில் கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.8 இந்த நிலநடுக்கம் பதிவானது. இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். முதலில் ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவானதாக கூறிய தேசிய அவசர நிலை மேலாண்மை நிறுவனம் பின்னர் அதனை மறுத்தது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதாகவும் வீட்டில் உள்ள பொருட்கள் அதிர்ந்தனர் என்றும் இதனால் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் அங்குள்ள மக்கள் கூறினர். உக்ரைனின் சுமி நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 88 பேர் காயமடைந்துள்ளனர். உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயன்று வருகிறது. திங்களன்று சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் அமெரிக்கா ரஷ்ய அதிகாரிகள் பேச்சு நடைபெற்றது. இதில் கருங்கடல் துறைமுகங்கள் வழியாக உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்ய உக்ரைன் அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஒருபுறம் பேச்சு நடந்து கொண்டே இருக்க, இன்னொரு புறம் உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள சுமி நகரின் மீது திங்களன்று ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 88 பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமைதி, சமாதானம், போர் நிறுத்தம் என்று வெற்று அறிக்கைகளை விடுத்து வரும் ரஷ்யா அதற்கு மாறாக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா குற்றம் சாட்டியுள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL தொடரில் லக்னோ அணியை வீழ்த்தி டெல்லி அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
ஐபிஎல் தொடர் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 4வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தினர். இதில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய டெல்லி அணி 19 புள்ளிகளில் 3 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத், பஞ்சாப் அணிகள் மோதுகின்றனர். 10 அணிகள் இடையிலான 18வது ஐபிஎல் தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 5வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றனர். இந்த இரு அணிகளும் மோத உள்ளதால் இந்த ஆட்டம் ஆவலை உண்டாக்கியுள்ளது. மேலும் நடப்பு சீசனில் இரு அணிகளும் இது முதல் ஆட்டம் என்பதால் தொடர்ந்து வெற்றியுடன் தொடங்கப் போவது யார் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் நாளை முதல் இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதன் ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸை அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் அதில் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 8,185 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 240 ரூபாய் குறைந்து 65,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 71,432 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 585 புள்ளிகள் அதிகரித்து 78,570 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 167 புள்ளிகள் அதிகரித்து 23,825 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். திருநெல்வேலி ஜாகிர் உசேன் கொலை வழக்கை கையில் எடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். 4 வாரங்களில் விரிவான விளக்கம் அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு மாநில டிஜிபிக்கு உத்தரவு. டாஸ்மார்க் ஊழல் வழக்கு விசாரணையில் இருந்து நீதிபதிகள் ரமேஷ், செந்தில்குமார் விலகல். டாஸ்மார்க் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு தடை விதித்தவர்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. மாநில அரசுகளுக்கும் அதிகாரம் இல்லை என்று கூறி மழுப்பு வரும் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்று கருத்து. சென்னையில் 1 மணி நேரத்தில் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, கிண்டி உள்ளிட்ட 7 இடங்களில் செயின் பறிப்பு. வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 விமான நிலையத்தில் வைத்து கைது செய்த போலீசார். வாணியம்பாடியில் அரசு பேருந்து நிற்காமல் சென்றதால் பின்னால் ஓடிய +2 மாணவி, அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். உக்ரைனின் சுமி நகரத்தின் மீது நடைபெற்ற ஏவுகணை தாக்குதலில் 88 பேர் படுகாயம். போர் நிறுத்தம் என கூறிக்கொண்டே ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாக உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி குஜராத், பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.